முருகன் இருக்காரா இல்லையான்றது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய யூடியூப் இதுலேயும் பார்த்தேன். என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததை சொல்கிறேன். குட் மார்னிங். என்னோடய பேர் சத்யா. நான் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போய் செவிலியர் ஒர்க்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சு ஒர்க் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் உங்கள மாதிரி தான். நான் சாமியே கும்பிடாத ஒரு பொண்ணு. நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநீர் வைக்கிறதுக்கு கூட நான் கூச்சப்படுவேன்ற எரிச்சப்படுவேன். என்ன சாமி அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா எனக்கும் ஆப்போசிட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா 4:30 5 மணிக்கு எழுந்திருப்பார். செவ்வாய் வெள்ளி ஆனால் வாசலில் எங்கள் அப்பா மஞ்சள் தெளித்து சாமி கும்பிடுவார். அந்த சாமிக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு எங்கள் அப்பா சாமி கும்பிடுவார். அந்தளவுக்கு சாமி வேப்பிலை வைப்பார், வீட்டில் மஞ்சள் தண்ணி தெளிப்பார், ஊதுபத்தி ஏற்றுவார். காலையில் சாயந்தரம் அவரை மாதிரி யாருமே சாமி கும்பிட முடியாது. ஊர்லேயே சொல்லுவாங்க. அவரை அடுத்த கோடாங்கின்ற கான்செப்டில் கொண்டுட்டு போவாங்க. எந்த ஒரு சாமி விஷயத்தில் இருந்தாலும் காசு விஷயத்தை பார்க்க மாட்டார். நம்மளுக்கு இருக்கோ இல்லையே அள்ளி கொடுத்துருவார் எங்கள் அப்பா. நான் அவரை அப்படி தான் பார்த்துருக்கேன். நானே யோசிச்சுட்ருப்பேன், அப்போ அறியாத வயசில் ஏன் இப்படி சாமி கும்பிட்றாரு? நம்மளுக்கு படைச்சவங்க இவங்க, நம்ம அப்பா அம்மா, நம்ம அவங்களுக்கு தானே நம்ம பார்க்கணும். இவர் ஏன் ஆப்போசிட்டில் பண்ணுறாருன்றது நிறைய விஷயத்தில் போச்சு. எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், பொம்பளை பிள்ளை இத்தனை மணிக்கு எந்திரிச்சிடணும், நாங்களே இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், உனக்கு என்னென்னு திட்டுவார். தரத்தினையும் பிடிக்கும் அது இதுன்னு. அப்போ அந்த காலத்தில் ஆட்களில் திட்டிக்கிட்டு தானே இருப்பாங்க. எனக்கு இப்போ ஏஜே 30 ஆயிருச்சு. திட்டிகிட்டு இருக்கனால நான் இந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தில் விட்டுருவேன். 10 மணிக்கு எந்திரிக்கிறது ஸ்கூல் லீவுன்னு சொல்லவே வேணாம். அந்த மாதிரி எந்திரிப்போம். ரொம்ப சோம்பேறித்தனம். சாப்பிட தூங்க இந்த சின்ன பிள்ளைங்களோட விளாட இப்படி ஸ்கூல் லைஃப் அப்படின்றத மாதிரி போச்சு. போக போக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மாலை கம்பல்சரி ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் மாலை போடுவார், போவார், வைப்பார். நானும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் அப்படி எங்கள் ஊரில் ஒருத்தர் பெரியவர்னு சொல்லுவாங்க. அவங்க மூலயமா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு எனக்கு வந்துச்சு. சரி போவோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி போகிற மைண்ட் செட்டு கிடையாது. எல்லோரும் போகிறாங்க, வாங்க நம்மளும் போவோம் அப்படின்றது கூப்பிட்டாங்க. ஃப்ரீ. அப்போ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வேன் பிடிச்சி சாப்பாடுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. எனக்கு எந்த வருஷம் போகணுன்னு தோணும். நான் +2 முடித்தேன். +2 முடிச்சுட்டு லீவில் கூப்பிட்டாங்க. சரி போவோம், எந்த வருஷம் போகல, இந்த வருஷமாவது போவோம் அப்படின்றது போனோம். பார்த்தீங்கன்னா விளாட்டுத்தனமாக தான் அந்த கோயிலுக்குள்ளே நான் போனேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா சாமியை போய் பார்க்கல. எல்லோரும் போய் பார்த்தாங்க, ஆனால் நான் பார்க்கவே கிடையாது. ஆனால் அந்த சாமி எல்லா பக்கமும் போனேன். என்னோடய கால் அவங்க மண் தரையில் பட்டு எல்லாம் பட்டு விளாண்டோம், வந்துட்டோம். ஒன்றும் தெரியலை. ஆனால் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சாமி போகையில் வரையில் பார்த்தீங்கன்னா முருகன் துணை, அமிர்க பயமேன், வேலு நிறையா இது எங்கே பார்த்தாலும் முருகனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னடா எல்லாருமே முருகனை பற்றி கேர்லெஸ்ஸாக விட்டு ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கு முருகனை நம்ப ஆரம்பித்தேனோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு கண்ணில் எதுலையுமே தென்படுறது கிடையாது. இருக்கும். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்டா, நான் உன்னை தேடி வந்தேன், நீ என்னை தேடி வரல, இப்போ நீ தேடி வர நான் வரலன்ற கான்செப்டில் அவர் கொண்டு போகிற மாதிரி என்னோடய மைண்ட் செட்டுக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். கையில் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளில வர வேண்டிய பிரச்சனை, நானே சம்பாரித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைன்றது ஒன்று வந்துச்சு. 10 ரூபா கூட இல்லை. யாருமே நம்ப மாட்டீங்க, 10 ரூபா கூட கிடையாது. போனேன். நான் படித்தது நர்சிங்னால போவேன் தைரியமாக அப்படின்றது. நர்சிங் ட்ரைனிங் முடித்த இடத்துக்கு போனோம். பார்த்தீங்கன்னா என்னோடய பிஹேவியர் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு சரி ஓகே நீ பாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 இயர்ஸ் அங்கே தான் பார்த்து ஒர்க் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே சாமி கும்பிடுவேன். சரி கும்பிடுன்ற கான்செப்டில் கும்பிட்டுட்டு அப்படி இருந்து போக போக பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏரியாவில் நம்ம இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற இதில் போய் 2022 நினைக்கிறேன் ஊர் விட்டு ஊர் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் புது இடம்னால வேலை கொடுக்குறதுக்கு யோசித்தாங்க.
சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் வேலைக்கே போகல. இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. எப்படிடா வீட்டு வாடகை கொடுக்க போகிறோம், சாப்பிட போகிறோம் அப்படின்ற அப்போ உட்காந்தேன். அன்றைக்கென்று பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா தலையை குளிச்சுட்டு போய் உக்காந்தாச்சு. ஃபோட்டோலாம் கிடையாது என்கிட்ட, சாமி ஃபோட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது. உக்காந்தாச்சு, கிழக்கு பார்த்து உக்காந்தாச்சு. நல்ல நேரத்தை போய் பார்க்குறேன். அப்போ போய் எதிரா சாமி கும்பிட்றதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். இந்த டைம் பக்கத்தில் முருகனை பாட்டை போட்டாச்சு. உக்காந்து ஒரு சிட்டு கண்ணீர் தன்னால் வந்துருச்சு. எப்பா நீ வந்த, நான் உன்னை கண்டுக்கிறல, இப்போ நான் உன்னை தேடுறேன், நீ என்னை கண்டுக்கிறலன்ற மாதிரி போயிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு ஃபோன் வருது. இப்படி ஹோம்னர் சாருக்கு வந்து பார்க்குறீங்களா, சேல்ரி ஒன் டே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சேல்ரி பார்க்குறீங்களான்றது கேட்டாங்க. யார்ரா அது, முருகரா அப்படின்ற இதில் போயிருச்சு. சரி முருகனுக்கு நம்மளுக்கு அடிச்சிட்டார் அம்மானி அப்படின்னு போயிட்டேன். அந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் என் முருகனை நான் விடலை. உண்மையிலே பார்க்குறேன். இப்போ நான் முருகனை என் மனசனங்கில் அவர் தான் என் அப்பா அப்படின்ற, எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா முருகன் நடந்து போயிலும் முருகன், எல்லா பக்கமும் முருகன் தான். எங்கே பாருங்கள், வேலுமயிலும் சேவலும் துணைன்று போகும், முருகன் பட போகும், செந்தில் ஆண்டவரன் போகும், திருச்செந்தூர் பழனி முருகன்றது போகும், என் முன்னாடி போகும். நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். மயில் சவுண்டு கூவும். காலையில் என்னோடய பால்கனி ஓப்பன் பண்ணிங்கன்னா மயில் சவுண்டு கேட்கும். ஏன்டா நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சொன்ன நம்பவே மாட்டேங்க, கோயம்புத்தூரில் இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மருதமலை பக்கத்தில், முருகன் பக்கத்துலேயே நான் இருக்கேன். ஐயோ, எல்லாமே ஒரு இன்சிடெண்ட்டுங்க, நம்ப கூட முடியலை. இன்னொரு இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு விசேஷமான நாளுங்க. அன்றைக்கி இன்னும் மருதமலை நடக்கிறது, செம்ம கூட்டம். அபிஷேகம் நடந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் க்யூவில் லைனில் காசு கொடுத்து போகிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கல. முருகனுக்கு நம்ம போய் நம்ம அப்பன் தானே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு 1 ஹவர் கால் கடுக்க படிக்கட்டில் ஏறி, பஸ்ஸு அப்படின்றது கிடையாதுல்ல, கரெக்டான டயத்துக்கு தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கூட்ட நெரிசலில் ஏறி போய் படிக்கட்டில் ஏறி போய் அப்போ நான் போய் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, அத்தனை பேர் வராங்க. யாராலையுமே போங்கன்றாங்க. நான் என்னோட 2 குழந்தைங்க அந்த படிக்கட்டுக்கிட்ட போய் பார்க்குறோம். ஒரு மாலையோடு ஒருத்தர் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு கொண்டு போங்க, யாருன்னு எனக்கு தெரில, யாரோ ஒருத்தர் அவ்வளவு கூட்ட நெரிசல் போங்க அப்படின்ற. என் ஃபேமிலி மட்டும் அந்த செகண்டு முருகனை பார்க்குறோம். ஒரு செகண்டு நிற்க வச்சாங்க. எல்லாத்தையுமே போ அப்படின்றத அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. கோயில்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, தள்ளுங்கம்மா கூட்டமாக இருக்குது, தள்ளுங்க தான், போதும் அப்படின்ற மாதிரி வரட்டும். ஆனால் நாங்கள் போனோம், ஒரு செகண்ட் அந்த மாலை கொடுத்துட்டு முருகனை பார்க்குற மாதிரி நிலமை வந்துச்சு. அவர் சொல்லணும் நினச்சா எவ்வளோ சொல்லலாம். லைஃப்பில் எனக்கு நிறைய மிராக்கல் விஷயம் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் கஷ்டம் கொடுக்குறாரு, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இன்னும் வரைக்கும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, அழுக விடுவார், எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் எனக்கு எப்போ முருகன் வேணுன்றதில் எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன்ப்பா அப்படின்றத மாதிரி இப்போ நான் இருக்கேன். நீங்களும் முருகனை பிடிங்க, கண்டிப்பாக இழுத்து பிடிங்க. அவரை உங்களால் எவ்வளோ அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து முருகனை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிச்சயம் அவர் உங்களை விட்டு போக மாட்டார். ஓம் சரவண பவ.